வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம ஒரு இங்கிலீஷ் நியூஸை எப்படி ரீட் பண்ணுறது, அதோட அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். The Tesla company makes semi-automated cars. This means that a special software helps the driver drive the cars. Tesla has a plan to make a fully automated cars this year. The fully automated cars can move without a driver. An accident happened last week. It happens in Texas, US. A Tesla car crashed into the tree. It's, it starts burns. Firefighters stop the fires. They see that there is no drivers. The man sit next to the drivers. The another man sit in the back. The both men die in the accidents. More Tesla cars accidents happened recently. The official want to check Tesla cars carefully. It can be a problem for Tesla planned for the new software. Tesla CEO Elon Musk is confident. He believes that the new software will be good. Number first sentence பார்க்கலாம். The Tesla company makes semi-automated cars. Tesla company makes semi-automated cars. Now 50-50 ஆட்டோமேட்டட் 50-50 மேனுவலாக ஒரு 50% தானாக இயங்குற மாதிரியும் 50% நம்ம அதை இயக்கிற மாதிரியும் 50-50 இருக்கும். ஸோ அதான் செமி ஆட்டோமேட்டட் அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட்னா மொத்தமாகவே தானாக இயங்கும். This means that a special software helps the driver drive the cars. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் இருக்குங்களா, ஒரு புதிய வகையான ஒரு மென்பொருள் வந்து அந்த டிரைவர் வந்து அந்த காரை வந்து சேஃபாக இயக்கிறதுக்கு உதவி செய்யும், சப்போர்ட் பண்ணும். நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு போங்க, அங்கே சிக்னல் இருக்குது, அதுவே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அதான் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. Tesla has plans to make a fully automated cars this year. டெஸ்லா கம்பெனி வந்து ஒரு புதிய வகையான ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அது என்னென்னா, இப்போ வந்து செமி ஆட்டோமேட்டடாக இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டடாக ஒரு ஆள் இல்லாமல் தானாகவே ட்ரைவ் பண்ணக்கூடிய காரை உருவாக்க பிளான் வச்சுருக்காங்க. The fully automated car can move without driver. ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கார் வந்து ஒரு டிரைவரே இல்லாமல் அந்த கார் தானாக இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. An accident happened last week. கடந்த வாரத்தில் ஒரு விபத்து நடந்திருக்குது டெஸ்லா கார். It's happened in Texas, US. இது வந்து யூஎஸில் உள்ள டெக்ஸஸ் அப்படின்ற நகரத்தில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குது. A Tesla car crashed into the tree. இந்த டெஸ்லா கார் வந்து ஒரு மரத்தில் மோதிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It's burns. அது வந்து எரிஞ்சிருச்சு இந்த கார். The firefighters stopped the fire. அதாவது என்னது, தீயணைப்பு வந்து அந்த வண்டியை வந்து அணைச்சிருக்காங்க. They see that there is no driver. They see that there is no drivers. பார்த்துருக்காங்க அந்த காரில் வந்து டிரைவரே இல்லை. The man sit next to the driver. The another man sit in the back. ஸோ அது பார்த்துருக்காங்க, அதில் டிரைவரே இல்லை. ஏன்னா அதில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து டிரைவர் சீட்டுக்கு அடுத்த சீட்டில் இருந்திருக்காரு, இன்னொருத்தர் வந்து பேக் சீட்டில் இருந்திருக்காரு. ஆனால் அவங்க 2 பேருமே another man இந்த மாதிரி 2 பேர். ஸோ both men die in the accidents. 2 பேருமே அந்த விபத்தில் இறந்துட்டாங்க. More Tesla car accidents happened recently. அதிகமான இப்போ வர ரீசெண்ட்லியாக கொஞ்சம் டெஸ்லா கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The official want to check Tesla cars carefully. ஸோ டெஸ்லா கார் வந்து அந்த கம்பெனி வந்து செக் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. It can be a problem for Tesla plan for the new softwares. ஸோ இது வந்து டெஸ்லாவோட புதிய ஒரு சாஃப்ட்வேருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Tesla CEO Elon Musk is confident. He believes that the new software will be good. ஸோ டெஸ்லாவோட CEO Elon Musk தெரியும் எல்லாத்துக்குமே, கான்ஃபிடென்ஸ் அவருக்குள்ள கான்ஃபிடென்ஸுக்கு அவர் நம்புகிறாரு. இந்த நியூ சாஃப்ட்வேர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ நியூ சாஃப்ட்வேர் வில் பி குட்ஸ். ஸோ புது சாஃப்ட்வேர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி அப்படின்னா ஒரு ஷார்ட் டைம் இப்போ தான் நடந்தது, ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. CEO அப்படின்னா ஒரு நிறுவனத்தின் நிறுவனர் அப்படின்னு சொன்னாங்க. கம்பெனி பாஸ், அதாவது நிறுவனத்தின் நிறுவனர். கான்ஃபிடென்ஸ்
நம்பிக்கை தன்னம்பிக்கை. ஸோ இந்த நியூஸ் இன்னொரு ரீட் பண்ணலாம். The Tesla company makes semi-automated cars. This means that a special software helps the drivers drive their cars. Tesla has planned to make fully automated cars this year. A fully automated cars can move without drivers. An accident happened last week. It happened in Texas, US. A Tesla car crashed into the trees. It started to burn. The firefighters stopped the fires. They see that there is no drivers. A man sit next to the drivers. The another man sit in the back. Both men died in the accidents. More Tesla car accidents happened recently. Officials want to check Tesla cars carefully. It can be a problem for Tesla plans for the new softwares. Tesla CEO Elon Musk is confident. He believes that the new software will be good. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இனி வரக்கூடிய உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோக்கள் வேணும், எந்தெந்த மாதிரி கேள்விகள் வேணும் கமெண்ட்டில் போடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிறிய சிறிய நியூஸ்களை நம்ம ஒவ்வொரு நாளைக்கு படிக்கிறது மூலியமாக 2 வார்த்தைகளை படிச்சுக்கலாம், நம்ம ரீட் பண்ணவும் கற்றுக்கலாம், ஒரு ஃப்ளூயன்சி கிடைக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you so much. வாழ்க வளமுடன்.